பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி பயந்துட்டு இருந்த மாதிரி அவங்க யாருமே எதை பற்றியும் பேசவே இல்லை. அவங்க ஜென்ரலாக கோயிலுக்கு பூஜை பண்ணுறதை பற்றி தான் பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா பொன்னி சரி நம்ம உள்ளே போகலான்னு நினைக்கும்போது கரெக்டாக சுந்தரமும் சந்திரசேகரும் காரில் உள்ளே போகிறாங்க. சரி இவங்க காரில் உள்ளே போகிறாங்களே, அவங்க போனதும் போகட்டுமான்னு பார்க்குறாங்க. வேணாம் அவங்கள்ட்ட இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சுந்தரம் நம்மள தான் வம்புழுப்பான்னு சொல்லிட்டு பொன்னி அவங்க போனதுக்கப்புறமா நேராக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன கையோட இங்கே கார் வந்து நிற்கிது. காரை விட்டு இறங்குற சந்திரசேகர், வாங்க மாப்பிள்ள உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க மாமா நான் பின்னாடியே வரேன்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ள காரில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது, சர்வீஸ் சரியாக பண்ணலையான்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா, சர்வீஸ் விட்டேன், அவன் சரியாக பண்ணல போல், இன்னொரு வாட்டி நான் பார்த்துட்டு சர்வீஸ் கொடுத்துட்றேன் மாமா அப்படின்னு சுந்தரம் அங்கே சொல்ல, சரிங்க மாப்பிள்ள சர்வீஸ் சவுண்டு வர மாதிரி இருக்குது, அப்புறம் உங்கள் ஆண்ட்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவா அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா கண்டிப்பாக அது என்னென்னு பார்த்துறேன் மாமா நான் அப்படின்னு இங்கே சுந்தரமும் சொல்கிறாரு. சரி மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனது கையோட இங்கே வந்து பார்த்தோம்னா பவானி வராங்க. பவானி வந்த உடனே இங்கே பவானி சரிங்க வாங்க உள்ளே போகலாம், போய் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பவானி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போகிறேன் அப்படிங்கவும், இருங்க டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பவானி டீ எடுத்துகிட்டு வா போ. என்னங்க டீ எடுத்துகிட்டு வாங்குங்க உள்ளே அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை பவானி டீ எங்கேயே எடுத்துருவாயேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க சொல்கிறீங்க இங்கேயே வா, ஏன் 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 இங்கே எடுத்துருந்தா என்ன பிரச்சனை, இங்கேயே எடுத்துருவா நான் இங்கேயே குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிக்கலாமேன்னு சொல்கிறாங்க பவானி. இல்லை பவானி நீ இங்கேயே டீ எடுத்துருவா அப்படிங்கிறாங்க. அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இவர் என்ன இங்கேயே நிற்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பவானியும் உள்ளே போகிறாங்க. பவானி உள்ளே போனால் ஜெயா வந்து பிரீத்தியை கூப்பிட்டு ஒரு ஃபைல் எடுத்து சொல்கிறாங்க. அந்த ஃபைல் எடுத்து வந்துட்டு, இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான ஃபைல், இந்த ஃபைல் எடுத்துன்னா 2 நாளாக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல. ஸோ இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் என்னுடைய பெரிய கார் இருக்குல்ல அந்த காரில் வச்சுருங்க, நாளைக்கு நான் அதில் தான் ஆஃபீஸ் போக போகிறேன்னு இந்த பக்கம் ஜெயா சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிரீத்தி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு நேராக காருக்கு வராங்க. வந்த உடனே சுந்தரம் கேட்குறாரு, என்ன பிரீத்தி அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே இந்த ஃபைலை ஆன்ட்டி உள்ளே வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம குடும்பம் நானே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் வாங்கி உள்ளே வச்சுட்டு பிரீத்தியை அனுப்பிச்சிடுறாங்க. சுந்தரத்துக்கு இங்கே ஒரே பயமாக இருக்குது. ஐயோ எப்படா இன்றைக்கி ரேஷ்மாவை காரை விட்டு வெளியே அனுப்ப போகிறோம், ஒருத்தவங்க மற்றி ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் நம்மளுடைய சிவானி ஓடி வராங்க. சிவானி வந்த உடனே காருக்குள்ளே போயிடுறாங்க பேக் சீட்டில், ஸோ ஃப்ரண்ட் சீட்டில். அதை பார்த்த சுந்தரத்துக்கு செம்ம அதிர்ச்சி. சிவானி என்ன பண்ணுற இங்கே வா அப்படின்ட்டு சிவானி பக்கம் ஓடுறாங்க நம்ம சுந்தரம். ஓடி பார்த்தா சிவானி பாப்பா, என்ன சிவானி தேடுற, அதான்ப்பா இங்கே வச்சுட்டேன் அதான் தேடிட்டுருக்கேன். அதான் சிவானி என்ன வச்ச, அதான்ப்பா நான் ஆசாசியாக வரைஞ்சல ட்ராயிங் புக்கு, அதை இங்கே தான் வச்சுட்டேன் அதான் தேடிட்டுருக்கேன். சிவானி இங்கெல்லாம் இதெல்லாம் இல்லை, வா வான்னு சொல்லி சிவானியை வலுக்கட்டாயமாக பிடிச்சி வெளியே விட்டவும் சிவானி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பவானி வராங்க. ஏங்க சிவானி அழுவா, என்னங்க பண்ணீங்க, ஏன் திட்டினீங்கன்னு கேட்குறாங்க. உடனே சிவானி பாப்பா, அம்மா நான் காருக்குள்ளே போனேன்னா அதான் அப்பா என்னை திட்டுறாருமா அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க அவள் காருக்குள்ளே போய் திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. இல்லை பவானி அவள் காலில் அழுக்காக இருக்க பாரு, அதோட சீட்டில் போய் ஏறுறா அதான் திட்டினேன் அப்படின்னு சொல்லுவோம். சிவானி நான் சொல்லியிருக்கேன்ல உன்கிட்ட பல முறை, அழுக்கான காலோடலாம் காரில் ஏறக்கூடாதுமா, அதான் அப்பா திட்டிருக்காரு, சரி வா நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சுந்தரம் உடனே பவானி தடுக்கிறாங்க. பவானி என்ன பவானி நீ போய் தேட போகிறங்கிற, அங்கே அந்த புக்கெல்லாம் கிடையாது பவானி, நீ விடு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் தான் புக்கை அங்கே தானே வச்சேன்னு சொல்கிறா, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏங்க இவ்வளோ இது பண்ணுறீங்க, அது இருக்க நான் பார்க்குற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி போகிறாங்க. சுந்தரம் எவ்வளவோ பவானியை தடுக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் முடியலை. பவானி போகும்போது இங்கே சிவானி சொல்கிறாங்க, அம்மா நான் ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்துட்டேம்மா, அங்கே அந்த புக்கு இல்லை, நீங்கள் பேக் சீட்டில் பாருங்கம்மான்னு சொல்லவும் சுந்தரத்துக்கு அப்படியே நடுங்கி போகிறாரு. ஐயோ பேக் சீட்டில் போய் பார்த்தா கண்டுபிடிச்சிவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பவானி நேராக போய் பேக் சீட் கதை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ள ரேஷ்மா இல்லை. உடனே சுந்தரத்துக்கு ஷாக் ஆகுது. என்ன காணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க காணுங்கிறீங்க, அது இல்லை அந்த புக்கு தான் காணும்னு சொன்ன பவானி அப்படின்னு சுந்தரம் அங்கே சமாளிக்கிறாரு. இவன் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, ஓ பேக் சீட்டில் இருக்காளாவ அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சுந்தரம். உடனே பவானி சொல்கிறாங்க, ஏங்க புக்கு இங்கேயும் இல்லைங்க, ஒருவேளை பேக் சீட்டில் இருக்குமோ அப்படின்னு சொல்ல, பவானி பேக் சீட்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை பவானி அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பவானி கேட்க, அப்போ தான் கரெக்டாக சண்முகம், ஏய் சிவானி புக்கு இங்கே இருக்க போயிருந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. பாத்தியா நான் தான் சொன்னேன்ல காரில் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, நீ தான் கேட்க மாட்டேன்ன அப்படின்னு சுந்தரம் சமாளிக்கிறாரு. சரின்னு புக்கை கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. அமிச்ச கையோட எப்படியாவது வெளியே அமிச்சான்னு பார்த்தா சண்முகம் ஃபோன் பேசிக்கிட்டு அங்கேயே நிற்கிறான். எதிராடா அடுத்த பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு சுந்தரம் கேட்குறாரு.
மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஏன் இங்கே என்ன ஃபோன் பேச இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா கார் சர்வீஸ்க்கு விட்டேன், அவன் சர்வீஸ்லாம் முடிஞ்சு கொண்டு வந்து வீட்லேயே விடுன்னு சொன்னான், அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், அவன் அட்ரஸ் மாதிரி இங்கேயே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். சரி மாப்பிள்ள அதுக்கு என்ன, அதுக்காக ஏன் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் உள்ளே போங்க மாப்பிள்ள, வந்தால் நான் வேணா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கட்டும் மாமா ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேயே நிற்க, பவானியும் அப்போ தான் வந்து காஃபியை கொடுத்துட்டு போகிறாங்க. சுந்தரம் காஃபியை குடிச்சிக்கிட்டு இவனை எப்பட்றா அனுப்புறது, எப்பட்றா ரேஷ்மாவை வெளில அனுப்புறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. அப்புறம் சண்முகம் யாரோ கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போதைக்கு சுற்றி முற்றி பார்க்குறாரு சுந்தரம், யாருமே இல்லை, இதுதான் சரியான சான்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேக் டோர் திறந்து ரேஷ்மா ஓடு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷ்மா ஓடும்போது மேலேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா பால்கனிலேருந்து நம்ம பொண்ணி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவர் ஏன் காரையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காரு, அப்படி காரில் என்ன இருக்குது, ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு பொன்னி மேலேருந்து பார்க்க, இங்கே அவங்க காரை விட்டு ஓடுறத பொன்னி சவுண்டு வராங்க. ரேஷ்மா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. சுந்தரமும் பார்த்துறாரு. சுந்தரத்துக்கும் செம்ம ஷாக்கு, அப்படியே ரேஷ்மாவுக்கும் செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் சுந்தரம் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம, ரேஷ்மா நீ ஓடிடு நீ ஓடிடுன்னு கத்துறாரு. உடனே ரேஷ்மாவும் ஓடுறாங்க. கரெக்டாக ரோட்டில் அப்போ தான் ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ வந்த உடனே அந்த ஆட்டோலையே தப்பிச்சிடுறாங்க ரேஷ்மா. சுந்தரம் அப்படியே ஒன்று தெரியாத மாதிரி வீட்டில் ஒடியாராரு. பொன்னி நேராக வேக வேகமாக இறங்கி வராங்க. இறங்கி வந்து, மாமா இது மாதிரி நம்ம வீட்டு கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி ஓடினா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டு கார்லேருந்தா அப்படிங்கும்போது கரெக்டாக சுந்தரம் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே யார் கார்லேருந்து யார் ஓடினா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு கார்லேருந்து ஒருத்தவங்க ஒரு பொண்ணு இறங்கி ஓடுனுச்சுல அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் இப்போ இந்த கார்லேருந்து தான் வந்தேன், அங்கே யாரும் ஓடலையேம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சந்திரசேகரன் சொல்கிறாரு, ஆமாம் பொன்னி நானும் அந்த கார் தான் வந்தேன், அதில் யாரும் இல்லையேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா நான் பார்த்தேன், அண்ணனும் பார்த்தாரு, ஒரு பொண்ணு கருப்பு ட்ரெஸ் போட்டு ஓடுனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒன்று சண்முகம் சுந்தரம், இல்லையே நான் அங்கே என்ன வந்தேன், நான் எந்த பொண்ணுமே பார்க்கவே இல்லையே, உனக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பொண்ணு சமாளிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க அந்த பொண்ணு ஓனதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க யாருமே நம்பவே இல்லை, அப்படிலாம் ஓடி இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. அப்போ தான் பொண்ணுக்கு ஞாபகம் வருது, ஓ அப்போது சுந்தரம் இந்த அளவுக்கு சமாளிக்கிறான் அப்படின்னா ஒருவேளை அந்த காஃபி ஷாப்பில் பார்த்தது, அன்றைக்கி ஐஸ்கிரீம் பார்லரில் பார்த்தது, அப்போது அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணாக இருப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க பொன்னி. இங்கே இருக்க எல்லாருமே பொன்னி தான் தேவையெல்லாம் பேசுகிறான்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சுந்தரம் சொல்கிறாரு, இல்லை எனக்கு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது சுந்தரம், ஏதாவது பூனையாக இருக்கும், அது காரை விட்டு ஓடி இருக்கும், அந்த சவுண்டு கேட்டிருக்கும், அதுக்காக ஒரு பொண்ணு ஒன்றான்னு சொல்லுவீங்களா, அது எப்படி பொண்ணு ஒன்றா நீங்கள் சொல்கிறீங்க, நான் அங்கே தானே இருந்தேன், எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு சுந்தரம் சமாளிக்க சக்திக்கு லைட்டாக டவுட் வருது. மாமா எதையும் சமாளிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வரைக்குமே சக்தி அமைதியாக தான் இருக்கார். பொண்ணுக்காக எந்த ஒரு குரலும் கொடுக்கவும் இல்லை. உடனே சக்தி யோசிக்கிறாரு, அதுக்கு என்ன இப்போது நம்ம வீட்டில் இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்துல சக்தி பேசுகிறாரு. அதை பார்த்த சுந்தரத்துக்கு ஒன்றுமே பேச முடியல. என்ன சிசிடிவி கேமராவா, ஐயோ சிசிடிவி செக் பண்ணால் நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சுந்தரத்துக்கு இங்கே பயம் அதிகமாகுது. சண்முகமும் ரைட்டா சக்தி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிசிடிவியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் சுந்தரத்தோடைய நல்ல நேரம் அந்த சிசிடிவி கேமரா சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ தான் தெரியுது சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது அவங்களுக்கே மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. சுந்தரத்துக்கு அப்போ தான் பெருமூச்சு விடுறாரு, நல்ல வேலை தப்பித்தோம், சிசிடிவி கேமரா மட்டும் ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம மாட்டியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சிசிடிவியை சரி பண்ணுறதுக்கான ஆட்களை வர சொல்கிறாங்க. பொண்ணு யோசிக்கிறாங்க. அப்படியே நம்ம சுந்தரம் வந்து பொண்ணிகிட்ட பேசுகிறாரு, என்ன பொண்ணி என்னை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணியா, பார்த்தியா எப்படி தப்பிச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி தான் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இதே மாதிரி எல்லா முறையும் தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட மாட்டுவீங்க, அதுக்கான நேரம் வந்துகிட்டே இருக்குது, அப்போ தெரியும் உங்களை பற்றின எல்லா உண்மையும் சொல்லி உங்கள் முகத்திரை கிழித்து இந்த வீட்டை விட்டு உங்களை அடித்து துரத்தாமல் நான் விட மாட்டேன்னு பொன்னி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சுந்தரத்துக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, பொன்னி சொன்ன மாதிரியே பண்ணிடுவாளோ அப்படிங்கிற ஒரு வித பயத்தோடையே அப்படி சுந்தரம் அங்கேயே நின்றுட்டுருக்காரு.